நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியில் உள்ள உந்த நாமத்தை உங்க சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நன்றி அப்பா. நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லுங்கள். நீ நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை நிலைந்தருளுகிறவரே, அதுவே எங்களுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது ராஜ். அதுவே எங்களுடைய சிறுமையில் எங்களுக்கு ஆறுதல். நீ சொன்னதை செய்கிறவர், எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவர், யெகோவா ஈராயிருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், என் தகப்பன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிறவர் நீ ராஜ். செம்மையாய் செய்கிறவர், செம்மையாய் செய்கிறவர். உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ செம்மையாய் செய்கிறவர், செம்மையாய் நீர் செய்கிறவர். ஓ, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ, அதை சரியாய் நிறைவேற்றுகிறவர் நீ ராஜா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொன்னீரே. இந்த நாளில் நீர் செய்கிறதற்காக நன்றி நன்றி. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் சொல்லி சொன்னதை நிறைவேற்று. என் தாவீதுக்கு நான் என்று சொல்லி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை மறவாமல் நினைக்கிறவர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி மறவாமல் எல்லாவற்றையும் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்கிறவர். மறவாமல்
நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறது. ஏசையா மறவாமல் நினைக்கிறவர், அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டவரே. ஏசையா மறவாமல் நினைப்பவர், ஏசையா இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவா இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. இன்னும் ஒரு முறை சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர், அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி என் தேவைகள் யாவையும் எந்த சேதமும் இன்றி நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் நீர்ப்புமாறும், நீரே என் ஜீவனின் நீரே நீரே. நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகழிடம் நீரே, உம்மில் வேறொன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் இந்த உலகமை உமக்காய் மலர் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் இந்த உலகமை உமக்காய். அபிஷேகம் அபிஷேக ஒளி. உங்க சத்தத்தை உயர்த்தி உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கு. தேவனே நீர் என்றென்றைக்கும் என் விளக்கை ஏற்றுகிறவர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். வசனம்தான் உம் வசனம்தான் பசியாற்றும், உங்க பிரசனம்தான் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர்.
மகிழ்ச்சி நீர்தானையா, உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான மகிழ்ச்சி நீர்தானையா, நீழல் தானே தங்கும். மீண்டும் சொல்லுமா, நிறைவான மகிழ்ச்சி நீர்தானையா, நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான மகிழ்ச்சி நீர்தானையா, நீழல் தானே தங்கும். இசையா இசையா இசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இசையா இசையா, உம் அன்பினால். இசையா இசையா, அவரை பார்த்து உங்க அன்பினால் என்ன மூடுங்க ராஜா. நிறைவான பலன், நிறைவான பலன் நீங்க தான் ராஜா. இசையா இசையா, ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல். என்று சொல்லுமா, ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நான். ஓய்வின்றி கதிர்கள், வேறொரு வயல் நான். இசையா இசையா இசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இசையா இசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இசையா இசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இசையா இசையா, அன்பினால் என்னை மூடுமையா. போவா போவா, போர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குவான்னு நீங்க சொன்னீங்களே ராஜா. எங்க அடைக்கலம் நீங்க தான் ராஜா, எங்கள் ஆதரவு நீங்க தான் ராஜா, எங்க கோட்டை நீங்க ராஜா, என் நம்பிக்கை நீங்க ராஜா, என் நம்பிக்கை நீங்க ராஜா. நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். வேற யாரிடத்துல நாங்கள் போவோம் ராஜா? உம்மிடத்துல உள்ள, உம்மிடத்துல அல்லவோ ஜீவ வசனம் உள்ளதே ராஜா. உனக்கு நன்றி ராஜா. பலவீனங்கள் மறைகிறதற்காக நன்றி, சுகம் உண்டானதற்காக நன்றி, இயேசு என்கிற நாமத்தில் சுகம் உண்டானதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீரே. இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் வல்லமை புறப்பட்டு சென்றதற்காக நன்றி, வல்லமை புறப்பட்டு சென்றதற்காக நன்றி. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று நீ சொன்னீரே ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ததற்காக நன்றி. பலத்த கிரியைகள் இந்த நாளில் நீ செய்ததற்காக நன்றி. வேதனை நீங்கி சுகம் உண்டாகட்டும் ராஜா.
கர்த்தருடைய சத்தம் பராக்கிரமம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பயங்கரமானது என்று எழுதியிருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றட்டும் ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல நீர் உலாவுகிறதற்காக நன்றி, இந்த இடத்துல நீர் உலாவுகிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃபால்ஸ்ல இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிற ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பின்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா எல்லாம் குளிக்கிறாங்க பாத்தீங்களா. அருமையான இந்த ஃபால்ஸ்ல நிறைய பேரு குளிக்கிறதுக்கு வருஷம் முழுவதும் வந்துகிட்டே இருப்பாங்க. 7 மாதம் அளவும் இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. இந்த ஃபால்ஸ் 13 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பேச்சியார் டேம்ல இருந்து வந்து இங்கே விழுகிறது. கிட்டத்தட்ட 300 அடிக்கு மேல இருக்கிற அந்த ஒரே கல்லு மேல இருந்து 50 அடி கீழே விழுகிறது. இந்த தண்ணீர்ல குளிக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான அனுபவம் இல்ல. அதிலும் விசேஷமா அந்த ஃபால்ஸ்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உயரமான அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு நதியை உங்களை நோக்கி ஆண்டவர் அனுப்ப போகிறார். அந்த நதி எப்படிப்பட்ட நதி? அது வற்றி போகாத நதி, அது ஜீவ நதி. அந்த நதி உயரமான அவருடைய சிங்காசனத்திலிருந்து உங்களை மகிழ்விக்க உங்களை தேடி வருகிறது. சங்கீதத்திலே 46வது சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, There is a river whose streams make glad the city of God, the holy place where the Most High dwells. கர்த்தருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி உண்டா? ஆண்டவராகிய கர்த்தர் வீற்றிருக்கிற நகரமாம் எருசலேமை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி உண்டு. அந்த நதி கடவுளிடத்திலிருந்து வருகிறதாம். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா, கடன்ல இருக்கிறீங்களா, வியாதியில இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களுக்காக சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு நதியை கொண்டு வருவார். இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வர்ற எல்லா டூரிஸ்டும் ரொம்ப ஏமாந்து போயிடுவாங்க. அது மாதிரி நீங்க கடந்த நாட்கள்ல ஏமாந்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு எப்படி இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வரும்போது எல்லாரும் சந்தோஷமா குளிக்கிறாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாராக. உங்க வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி தருகிறது போல உங்க குடும்பமா சேர்ந்து எப்படி இங்க எல்லாரும் வந்து இந்த தண்ணீர்ல குளித்து அவங்க சந்தோஷப்படுறாங்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகிறது. ஒரு நதி உண்டு, அந்த நதி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது. அந்த நதி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க போகிறது. அந்த நதி வேற யாரும் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் உங்க வாழ்வில வறட்சி எல்லாம் முடிகிறது. கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க, வேலையற்ற நிலைமையிலிருந்து வெளியே வர போறீங்க. ஒரு நதி வருகிறது. அந்த நதி வந்தாலே இதனுடைய 2 பக்கத்திலையும் பாத்தீங்கன்னா பயங்கர செழிப்பு. உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய செழிப்பு வருகிறது. இது போல கர்த்தருடைய நதி, ஜீவ நதி உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. உங்களுக்கு செழிப்பு வரப்போகிறது. God bless you. Have a wonderful day. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். நன்றாய் கவனியுங்கள். ராகேல் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும்போது அவருடைய தகப்பனார் வைத்திருந்த சொரூபங்களை எல்லாம் ராகேல் எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள். அது விலை உயர்ந்ததாக இருந்தது. ஆகவே அவள் அந்த பொருட்களுடைய அந்த விலை மதிப்பிற்காக என்ன செய்கிறாள்? அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள். அது நிமித்தமாக லாபான் தேடி வருகிறான். யாக்கோபையும் ராகேலையும் பின்தொடர்ந்து வருகிறான். அவர்களுக்கு தீமை செய்ய வரும்போது கர்த்தர் தடுத்து சொல்றாரு, அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, யாக்கோபின் மேல் நீ கை போடக்கூடாதுன்னு கர்த்தர் வார்ன் பண்றார். ஆனாலும் அவர் யாக்கோபிடத்தில் வரும்போது யாக்கோபு கேட்கிற ஒரு கேள்வி,
நான் என்ன தீமை செஞ்சேன், எதுக்காக என்னை பின்தொடர்ந்து வரீங்க? அப்போ யாக்கோபு என்ன செய்கிறாரு, அவருக்கு ராகேல் கொண்டு வந்தது தெரியாம தன் நாவினாலே ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, உங்களுடைய தெய்வங்கள் நான் எடுத்து வந்தேன்னு சொல்லி சொல்றீங்களே, நான் எடுத்துட்டு வரல. ஆனா ஒருவேளை வேற யாராவது அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களை நீங்க சொல்லி தருந்து கண்டுபிடிங்க. யார் அதை எடுத்தாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவன் உயிரோடே விட வேண்டாம். அப்படின்னா he spoke a curse on the person who stole those idols. அது என்ன ஆச்சு? அது நிமித்தமாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ராகேலுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமின்மை வந்தது. அவள் பொய் சொல்லுகிறாள். அவங்க வீட்டை சோதிக்க வரும்போது அவள் என்ன செய்கிறாள்? வாசிங்க அந்த வசனத்தை. ஒரு சேனத்தின் கீழ் வைத்து ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. பாருங்க, அவ ஒரு சேனத்தின் கீழ் உட்கார்ந்து அது சேனத்துக்கு கீழ் வைத்து அது மேல உட்கார்ந்துட்டு அவ அப்பா தேட வரும்போது அவ என்ன சொல்றான்னா, அடுத்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா, அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. பாருங்க, ராகேல் அவங்க அப்பா கிட்ட மறைச்சிடுறா. ராகேல் அவங்க அப்பா கிட்ட அந்த காரியங்களை எல்லாம் மறைத்து வைத்து விடுகிறாள். இதனால என்ன ஆகுதுன்னா, ராகேல் ரொம்ப அவளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் ஒரு சாபம் அவளை வாட்டுகிறது. இவ கணவனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்திருக்கிறா, அவங்க அப்பாவை ஏமாத்தி இருக்கிறா. ஸோ இவருடைய வாழ்க்கையிலே ஒரு சாபம் அவளை தொடர்ந்து வருகிறது. ஆதியாகமம் 35:19 வாசிங்க. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராகேலுக்கு சமாதானமே இல்லை. ராகேலுக்கு அவளுக்கு சமாதானமே இல்லை. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எரேமியா 31:15 வசனம். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். இந்த ராகேலுடைய வாழ்க்கையில நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த சுரூபங்களை எடுத்து யாக்கோபு கன்ஃபெஸ் பண்ண அந்த சாபத்தின் நிமித்தம் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது. ஆதியாகமம் 35:16 சொல்லுகிறது, ராகேல் மிகுந்த வருத்தத்தோடு அவள் குழந்தை பேறு பெற்றாளாம். மிகுந்த வருத்தத்தோடு, சாதாரண வருத்தம் இல்லை, பெண்களுக்கு வருகிற சாதாரண வருத்தம் இல்லை. பைபிள் சேஸ் ரேச்சல் began to give birth and had great difficulty. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாயிருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. அவள் பூரண வயசுல அவள் மரிக்கவில்லை. அவள் பென்யமீனை பெற்று எடுத்த பிறகு பாருங்க 17ஆம் வசனத்துல, பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க, அவள் பென்யமீனை பெற்றெடுத்த போது அவள் அற்ப ஆயுஷிலே அவள் மரித்து விட்டாள். She died. யாரை யாக்கோபு ரொம்ப நேசிச்சாரோ அந்த மனைவி அவள் தன் மேலேயே அந்த சாபத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவளை உயிரோட விட வேண்டாம்னு சொல்லி யாக்கோபு பேசின நிமித்தமாக அவள் அற்ப ஆயுஷிலே அவள் மரித்து விட்டாள். அந்த ராகேல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் பெத்லகேமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு இடம். அந்த இடத்துல தான் வருடம் நானும் பாஸ்டர்மாவும் போய் கான்ஃபரன்ஸ்க்காக நாங்கள் போவோம். அந்த இடத்துக்கு பேர் அங்கே ஒரு கிபுட்ஸ் அல்லது யூதர்களுடைய ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே ஒரு பில்லர் இருக்கும், அந்த பில்லருக்கு மேலே ஒரு மரம் இருக்கும், அதுக்கு பேர் ராகேலின் கல்லறை. அந்த இடத்துல ரமத் ராகேல் அப்படின்ற
அந்த ஹோட்டலில் தான் வருஷம் செப்டம்பர் அக்டோபரில் விசேஷமான அந்த காரியம் நடக்கும். ஒவ்வொரு தடவை போகும்போதும் என் மனசில் ராகேலுடைய பிள்ளைகளும் யோசேப்பும் பென்யமீனும் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். யோசேப்புடைய பிள்ளைகளாகிய மனாசே எப்ராயிமை கர்த்தர் இஸ்ரவேலிலே பங்கடையும்படி செய்தார். அது மட்டும் இல்லை, பென்யமின் கோத்திரத்திலிருந்து தான் கர்த்தர் முதல் ராஜாவாகிய சவுல் ராஜாவை கர்த்தர் கொண்டு வந்தார். இத்தனை ஆசீர்வாதங்களை அவள் பெற்றிருந்தும் அவள் ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை. காரணம், அவள் தன் கணவர் அப்படி சொல்லும்போது நான் தான் அதை எடுத்தேன்னு அப்போவே சொல்லியிருந்தார்னா அந்த சாபம் அன்னைக்கு கேன்சல் பண்ணப்பட்டிருக்கும். மற்றவங்களை சபிக்கிறதும் தப்பு. அதில் ரெண்டாவது செல்ஃப் இம்போஸ்ட் கர்சஸ், நாமே நமக்கு பேசுகிற. நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? உங்க நாவில் நீங்க என்ன அறிக்கை செய்றீங்களோ அதுல தான் மரணமும் ஜீவனும் அடங்கி இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் நாவில் என்ன இருக்குது? மரணம் இருக்குதா, ஜீவன் இருக்குதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மரணமும் ஜீவனும், லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங். அநேக நேரங்களில் நம்ம சில டெம்பரரி ப்ராப்ளம்ஸ்க்காக பெர்மனண்ட்டான சில வார்த்தைகளை பேசிடுறோம். நான் செத்தா நல்லா இருக்கும், சின்ன தலைவலிப்பா உயிரே போகுது. இது என்ன சொல்கிறீங்க? உங்கள் நாவிலால் அறிக்கை செய்கிறீங்க. பிள்ளைகளை பயமுறுத்துறதுக்காக அம்மாமார் அடிக்கடி பேசுறது, உங்கள் அம்மா நான் இல்லைன்னா என்ன ஆவீங்க தெரியுமா? சோத்துக்கு லாட்ரி அடிப்பீங்க, சிங்கி அடிப்பீங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு, இதெல்லாம் தவறான அறிக்கைகள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அதுக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். அந்த வார்த்தைகளை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு பைபிள் சொல்லியிருக்கு. Even if you are angry, don't sin with your mouth, because there is power in words. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்ததே வார்த்தையால தான் சிருஷ்டித்தார். The power of the word is so much when you open and speak. எலியாவும் எலிசாவும் சபிச்சாங்கன்னா அவங்க வேணும்ட்டே சபிக்கல, மொட்டை தலையா ஏறி போன்னு சொல்லி அவருக்கு விரோதமாக பேசும்போது அவங்க வேதனையில் சபிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனோ ஒரு தேவ மனுஷனோ அவங்க வேதனைப்பட்டு பேசுகிற வார்த்தைகள். ஸோ மற்றவங்கள பேசினாலும் சரி, நமக்கு நம்ம பேசிக்கிட்டாலும் the power of the tongue is very very powerful. ராகேலுக்கு அப்படின்னா அவங்க தலைமுறையில் அந்த சாபம் பின்தொடர்ந்து வந்திருக்கிறது. எப்படி வந்துச்சு? ரெபேக்கா அம்மாவை என்ன பண்ணாங்க? ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்கா என்ன செய்தாங்க? ஆதியாகமம் 27:13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அம்மாவே அவங்க பையனுக்கு பிளான் போட்டு தராங்க ஏமாத்துறதுக்கு. அதுக்கு முந்தின உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே. அப்பாவை போய் நான் ஏமாத்துறது தப்பாச்சேம்மா, அவருக்கு நான் ஏமாத்துறது தெரிஞ்சா ஆசீர்வாதத்துக்கு பதிலாக அவர் சாபத்தை என் மேலே அவர் பேசுவார். அப்போ அவங்க அம்மா சொன்ன காரியம், டே அந்த சாபம் என் மேலே வரட்டும் அப்படின்ட்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் உனக்கு பதிலாக நான் செத்துட்டா நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு பதிலாக நான் செத்துட்டா நல்லா இருக்கும். உங்கள் அம்மா மறிக்கிற டைமில் இருப்பாங்க, அவங்க மேலே பாசம் இருக்கும், அவங்களுக்கு வயசாயிருச்சு, அவங்க காலம் முடிஞ்சது, அவங்க மறிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அம்மா உனக்கு முன்னாடி நான் போயிட்டா நல்லா இருக்கும், கணவனுக்கு முன்னாடி கணவன்கிட்ட உங்களுக்கு முன்னாடி நான் போயிடணும். இந்த மாதிரி தவறான அறிக்கைகளை செய்யாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய கரத்திலே ஜீவன் இருக்கிறது. அவர் சுவாசத்தை கொடுக்க நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், அவர் வாங்கிக் கொள்ள நம்ம சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஸோ எவ்ரிபடி நீட்ஸ் டு அக்னாலேஜ் தட் த செல்ஃப் இம்போஸ் கர்ஸ். இந்த ரெபேக்கா வாயால் சொல்கிறாங்க, அப்படி சாபம் இருந்துச்சுன்னா என் மேலே வரட்டும். இப்போ கண்டிப்பாக யாக்கோபு ஏமாத்தினார்ன்றதை தெரிஞ்சு அவங்க அப்பா யாக்கோபை திட்டிருப்பார். அப்போது அந்த அப்பா கோபத்தில் திட்டினது யாக்கோபு மேலே போல ரெபேக்காள் என் மேல் வரட்டும் என்று சொன்னபடினால் அந்த சாபம் ரெபேக்காள் மேல் வந்தது.
எப்படி வந்தது? ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் எத்தனாவது அதிகாரம்? 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன என்றாள். நம்ம ஏற்கனவே வாஸ்த ஆதியாகமம் 27:13 அவ கர்ஸ் என் மேலே இருக்கட்டும்னு சொன்னால, அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளே பாருங்களேன், அவள் தன் மேல் அவள் பேசின அந்த வார்த்தைகள், ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன என்று அவள் என் ஏத்தின் குமாரத்தின் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. ஆகவே தான் இந்த மாதிரி கர்ஸை தான் மேலேயே பேசிக்கிட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அற்ப ஆயுஷில் அவங்க மரித்து போயிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நம்ம பேசின எல்லா தவறான அறிக்கைகளை கர்த்தர் கேன்சல் பண்ணுவார். சங்கீதம் 118:17 சொல்லலாம், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு பூரண ஆயுஷ் நாட்களை தருவேன்னு சொன்னார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னார். அப்படியானா இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதியும் விலக்கி போட்டு உங்களுக்கு பூரண ஆயுஷ் நாட்களை அவர் தருவார். ஃபுல் லைஃப் ஸ்பேனை தருவேன்னு சொல்றார். அப்படியே செய்வாராக. உங்க வாயினுடைய தவறான அறிக்கைகளை கர்த்தர் மாற்றுவாராக. சொல்லுங்க ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த சாபங்கள் நம்முடைய லைஃப்ல இருந்து கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போடுகிறார். இன்னும் சில காரியங்களை நான் சொல்லி விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சாபத்தை உடைக்கிறத குறித்து நான் பேச விரும்புகிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, பலவீனமானவர்கள், ஏழைகள், விதவைகள், இவர்களுக்கு செய்யப்படுகிற அநீதிகளை தேவன் காணாதவர் போல் இருக்க மாட்டார். அவர்களுக்கு அநீதி செய்தால் அந்த குடும்பத்தை தலைமுறையாக கர்த்தர் வஞ்சம் தீர்ப்பார். பலன் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செய்கிற அநீதிகள், அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார். யூ ஷுட் நெவர் காஸ் வீக்கா. இப்போது ஒரு விதவை இருக்கிறாங்க, அவங்க கணவர் இல்லை, அவங்க நிலத்தை அபகரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி, டூப்ளிகேட் பத்திரத்தை ரெடி பண்ணி வஞ்சித்து எடுக்கிறது. ஒரு விதவையினுடைய கணவன் இல்லைன்றதுனால சொத்து பிரிக்கும் போது சகோதரனுடைய சொத்தையும் சேர்த்து அபகரிக்கிறது. இதெல்லாம் பயங்கரமான அநீதிகள். இதை கர்த்தர் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காதது, அது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையானது. நீதிமொழிகள் 22:28 வாசிங்க. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அது எல்லைக்குறிகளை மாற்றி வைக்கிறது ஒரு பயங்கரமான சாபம். எல்லைக்குறிகளை மாற்றி வைப்பது ஒரு பயங்கரமான சாபம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிதாக்களின் எல்லைக்குறிகளை மாற்றாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது. நீதிமொழி 23:10 வாசிங்க. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலத்தை என்ன பண்ணாத? அபகரித்துக் கொள்ளாதே. இது ஒரு பயங்கரமான கர்ஸுங்க. இதை நம்ம தயவு செய்து இதை ஒரு நாள் செஞ்சிடாதீங்க. இன்னொருத்தவங்களுடைய இடம் நமக்கு தேவை இருக்கக்கூடாது. இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறாங்க, நிலம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக அந்த எல்லைக்குறியை, அந்த இருக்கிற அந்த கல்லை தூக்கி இன்னொருத்தவங்க இடத்துக்குள்ளே நம்ம போட்டோம்னா அது சாபம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். சோ எல்லைக்குறியை மாற்றக்கூடாது. நான் சாபத்தை ரொம்ப விளாவரியா பேசியிருக்கிறேன். இதுவரை இல்லாத அளவு சாபத்தில் இப்போ நான் பாயிண்ட்ஸை அடுக்கிக்கிட்டே போகிறேன். அதை ஏற்றிக்கிட்டே வரீங்க நான் நம்புகிறேன். இல்லை, ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஐ எம் எலாபரேட்டிங் மோர் ஆன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கர்சஸ். சில நேரத்தில் வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சா தானே மருந்து கொடுக்க முடியும். எதனால சாபம் வருதுன்னு கண்டுபிடிச்சா தானே சாபத்துக்கு நம்ம ஒரு ரெமடியை கொண்டு வர முடியும்.
என்னுடைய நடக்கைகளில் அல்லது ஏதாவது ஒரு காரியம் என் வாழ்க்கையில் சாபம் குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இங்கே எழுதப்பட்டிருக்குது, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லை, உபாகமம் 19:14 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாக இருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லை ஒற்றி போடாயாக. மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிலத்தை அபகரித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தெரியாமல் எல்லையை விரிவாக்குவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இயேசுவின் நாமத்திலே அப்படி உங்களுக்கு விரோதமாக யாராவது செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சு விடுங்க. ஏன்னா அது பைபிள் படி அது சாபம், அது தலைமுறைகளை பாதிக்கும். அந்த காரியத்தை செய்யவே கூடாது. முக்கியமாக நான் அன்பாக சொல்கிறேன், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறது முக்கியம் இல்லை. நீங்கள் டீலிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாயில் கரெக்டான வார்த்தைகள் சொல்லணும். ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, 2 பார்ட்டிக்கும் இதுதான் அமௌண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை சொல்லி நடுவில் நம்ம பணத்தை எடுக்கிறது அது உண்மைக்கு புறமானது. உண்மையான அமௌண்ட்டில் 2 பேரும் டீல் பண்ணி இவங்க கமிஷனும் அவங்க கமிஷனும் தந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை பொய்யான ஒரு அமௌண்ட்டை சொல்லி அதை வாங்கிறதோ விற்கிறதோ அது நல்லது கிடையாது. அப்படி பொய் சொல்லி நமக்கு பணம் தேவையில்லை. நமக்கு தேவை நியாயமாய் வர்ற கொஞ்சமாக இருந்தாலும். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற கொஞ்சம் நல்லது. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்போதுமே மற்றவங்களத பார்த்து ஏங்கி இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. அது ஒரு தவறான எண்ணம். நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனையோ பேர்ட்ட இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறேன்? நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் நல்லது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் ஏற்றவர்கள் நம்மளை தருவார், உயர்த்துவார், கனம் பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். ஆடம்பரமோ பகட்டு வாழ்க்கைக்காகவோ நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நமக்கு இருக்கிறது போதும்னு இருக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் இந்த பூமியை விட்டு போகும்போது ஒரு கடுகுமணி கோல்டை கூட கொண்டு போக முடியாது, எவ்வளோ சேர்த்து வச்சாலும். அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. பிறருக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு தராமல் நம்ம அடக்கி வைக்கும்போது அது ஒரு சாபம். பரதேசிகள், விதவைகள், திக்கற்றவர்களுக்கு அநீதி செய்தால் உபாகமம் 27 18 வசனத்தையும் 19 வசனத்தையும் வாசித்து பாருங்கள். குருடனை வழித்தப்பச் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஒருத்தவங்களுடைய பலவீனத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அநீதி செய்யலாமா? பரதேசி, திக்கற்றவன், விதவை, இந்த 3 கூட்டத்தாரை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பரதேசி, ஸ்ட்ரேஞ்சர், அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த இவங்களுக்கு ஏழைகளுக்கு அநீதி செய்யவே கூடாது. ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செய்கிறவங்க கிட்ட நிறைய சொத்து இருந்துச்சு. அவங்க அந்த காரியத்தை எல்லாம் எப்படியாவது முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த வீட்டார்ட்ட சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா கிட்ட அந்த பத்திரத்தை எல்லாம் வாங்கி இதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பத்திரத்தில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி, தப்பாக கையெழுத்து வாங்கி, அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் பயங்கர சாபம் வந்து அந்த குடும்பம் சின்னாபின்னமாய் போனது. விதவைகளை ஏமாற்றக்கூடாது, பரதேசிகளை ஏமாற்றக்கூடாது, திக்கற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. இது ரொம்ப முக்கியமானது. 2 விதமான கொலை இருக்கிறது. ஒன்று சரீரப்பிரகாரமான கொலை, மற்றொன்று ஒரு ஃபிசிக்கல் டெத்தில் வாயால் மற்றவங்களை சாவடிக்கிறது, மற்றவங்களை அவமானப்படுத்துகிறது, அவங்கள பற்றி இழிவான வார்த்தைகளை பேசி அவங்க அதை கேட்டு சில பேர் சூசைட் பண்ணிக்குவாங்க. இந்த புறங்கூறுதல் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி அவள் இவளோட படுத்தா, எனக்கு அவளை பற்றி தெரியும், இதை பற்றி தெரியும், யாரோ சொல்கிற வார்த்தைகளை வச்சு இந்த புறங்கூடுதல் இது ஒரு கொலைக்கு சமானம். கத்தி எடுத்து குத்துனா தான் கொலை இல்லைங்க. ஒருத்தவங்களை பற்றி தவறாக பேசினாலும் நீங்கள் அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டீங்க.
யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. உபாகமம் 27 தயவு செய்து நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அதில் லைனாக ஒரு காரியமாக அவர் சொல்கிறார். இதெல்லாம் பண்ணினா சாபம்னு சொன்னோன்னா ஜனங்கள் ஆமேன்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. உபாகமம் 27, 24 வாசித்து பாருங்க. ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன், ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. சபிக்கப்பட்டவன். சமீபத்தில் அப்படிதான் நடந்திருக்குது. ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கிறா. அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு டைரக்டர் ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கியிருக்கிறா. கடைசியில் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் காசெல்லாம் வாங்கிட்டு நீ எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கிறா. அவர் மிரட்டி இருக்கிறாரு. மிரட்டோன்னே அவரை கூட்டிகிட்டு போய் தன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காட்டுக்கு வர வச்சு தன்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு பொண்ணு வேற இருக்கிறா, அவங்களோட சேர்ந்து இவரை கொலை செய்து அவருடைய சடலத்தை ஒரு நீர்நிலையில் தூக்கி போட்டுட்டு அவருடைய கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒளிப்பிடத்தில் வைத்து கொலை செய்கிறது அது எவ்வளோ பெரிய சாபம். அந்த உபாகமம் 27, 25 சொல்லுகிறது, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. கூலிக்கு கூலிப்படை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பல இடங்கள் இருக்கு. அவங்களுக்கு வேலை என்னன்னா, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ஒருத்தரை காலி பண்ணிடுவாங்க, அவங்கள கொலை பண்ணிடுவாங்க, அவங்க ரத்தம் சிந்த அவங்கள வெட்டிடுவாங்க, ஜெயிலுக்கும் போயிடுவாங்க, அப்புறம் பெயிலை வாங்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. துணிகரம். அதில் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் அதில் ஏரியாவில் யார் பெரிய ஆளுன்றதுக்காக காசுக்கு வெட்டுறது விடுங்க, நான் இன்னார நான் செஞ்சிட்டேன், நான் ஏரியாவில் கெத்தா மாறிடுவேன்னு சொல்லி அதுக்கான சினிமா பாடல்களை போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஸ்டேட்டஸ்க்கு அவன் இந்த பாட்டை போட்டுக்கிட்டே ஒரு வாலிபனை வெட்டியிருக்காங்க. 4 பேர் சேர்ந்து வெட்டுறானுங்க. அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது. நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு இந்த கொலை வெறியினால் அலையிறதுக்கு காரணம் கொலை செஞ்சாதான் கெத்துன்னு சொல்லி அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பயங்கரமான சாபம். இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக நியூஸ் பேப்பரில் வருது. கொடிய சாபங்கள். இந்த சாபங்கள் எல்லாம் இது தலைமுறைகளை பாதிக்கும். அதே மாதிரி திருடுகிறவர்கள் மேலே சாபம் வரும். திருடுகிறவர்கள் சின்ன திருட்டாக இருந்தாலும் பெரிய திருட்டாக இருந்தாலும் திருடுறவங்க மேலே சாபம் வரும். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 15 களவு செய்யாதிருப்பாய். களவு செய்யாத. சகரியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசி ஒரு புஸ்தக சுருளை பார்க்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. களவு செய்யாதிருப்பாயாக. சொல்லுங்க ஆமென். பாருங்க, ஒரு சாபம் ஒன்று புஸ்தக சுருளா பறந்து வந்துச்சான். வாசிங்க சகரியா 5:1. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். சரி. அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதன்படியே அழிக்கப்பட்டு போவான். ஒரு சைடுல நியாய தீர்ப்பு பறக்கிறது. அதுல எந்த திருடனும் அவனுக்கு என்னவா சாபம் வருமா, அவன் அழிக்கப்படுவானா. திருடனுக்கு அழிவு. அடுத்த சைடு பொய்யாய் ஆணையிடுகிற நான் உனக்கு இதை தரேன்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டு அதை செய்யாம விடுற பொய் ஆணையிடுகிற எவனும் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். அடுத்தது, அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படிக்கு அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளும் நம்ம தவறா ஆண்டோடைய பெயரை வச்சு ஆணையிடக்கூடாது. சமீபத்தில் நான் ஒரு இதை பார்த்தேன். என்னன்னா, பாஸ்டர்ஸ் குரூப்பில் போட்டிருக்கிறாங்க, ஒரு 2 பேரை காமிச்சு போட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறதா, எல்லா சபைக்கும் போய் நாங்கள் சபைக்கு காணிக்க கொடுக்கணும்னு இருக்கிறோம், நீங்கள் கட்டுற அந்த பில்டிங் ஃபண்டுக்கு நாங்கள் காணிக்க கொடுக்கணும்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சபைக்கு போகிறது. பாஸ்டரை மீட் பண்ணணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்குது. ஸோ அவங்க டார்கெட் பண்ணுறது பாஸ்டர்ஸ் மனைவி, அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ்டர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
ஸோ வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பாஸ்டரை பார்க்கணும், காணிக்க கொடுக்கணும். சரின்னு சொல்லி அவங்ககிட்ட பழக ஆரம்பித்து பேச ஆரம்பித்த உடனே அவங்க இந்த மாதிரி எனக்கு ஃபண்டு வரது இருக்குது பாஸ்டர், எனக்கு இவ்வளோ வருது, இது சீக்கிரம் அது வந்துருச்சுன்னா நம்ம சபைக்கு வேண்டியதை நானே கொடுத்துருவேன்னு சொல்கிறது. அதை நம்பி அந்த பாஸ்டரும் அவங்களுக்காக ஜெபிக்கிறது. ஆண்டவரே இவங்களுக்கு சீக்கிரமாக அந்த காரியத்தில் வெற்றி கொடுங்கப்பா. இது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன் தெரியுமா. ஐயோ, ஒரு நாள் ஒரு அம்மா வந்து, பாஸ்டர் உங்கள்கிட்ட 100 கோடி கொடுத்தா வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? என் கூட இருக்கவங்களாம் ஒரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாஸ்டர், கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். எனக்கு புல்லரிக்கவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தீர்க்கமாக சொல்கிறாங்க. என்னமோ காரில் வச்சுருக்கிற மாதிரியும் உங்ககிட்ட நான் கொடுக்கணும், இப்போ சாக்கு வச்சுருக்கீங்கன்னா எங்கள் ஆட்கள் சாக்கெல்லாம் தேடுறாங்க. எப்படி எடுத்துன்னு போகிறது தெரியலையே. ஒருத்தர் எனக்கு கரெக்டாக ஆராதனைக்கு காலையில் ஆராதனை 8:30 மணி, எனக்கு 8 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து கோயம்பேடு கிட்டே இருக்க இந்த ஹோட்டலுக்கு வாங்க, உங்களுக்கு நான் 40 கோடி சர்ச்சுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போனால் உன்னை கிட்னாப் பண்ணிடுவாங்க, நீ போவாதன்ற. அவங்க என்கிட்ட சொன்னது, நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம், ஆனால் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் பொறி தட்டுச்சு. எல்லாம் கொடுக்குற நீ என்கிட்ட எதுக்கு உன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்ப? சர்ச்சு கட்டுறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட 40 கோடி கொடுக்குறவங்க உன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு ஏன் கேட்கணும்? அதை மட்டும் இல்லை, நம்ம பார்த்த இடங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்களாமே, அங்கே பார்த்தீங்களாமே, பாஸ்டர் வாங்கி இதெல்லாம் சர்வசாதாரண பாஸ்டர் அப்படின்னு வர்றது. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட போய் சொல்லி அதுக்கு பிறகு அவங்க சபையில் அவங்க உட்காந்து பாஸ்டருக்கு இதை செய்ய போகிறோம், சர்ச்சுக்கு இதை செய்ய போகிறோன்னு சொல்லி சர்ச்சில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் எனக்கு காசு வரும்போது நான் உனக்கு தந்துடுறேன், எனக்கு காசு வரும்போது தந்துடுறேன், எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்கிறாங்க. பாஸ்டர் அம்மாக்கிட்டே வாங்கியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ஒரு நாள் எஸ் ஆகிடுறது. இதை விட இன்னொரு கொடூரமான காரியம், எனக்கு ஒரு நபரை தெரியும், என்னையும் ஏமாத்தினார். அவர்கிட்ட இருந்து நாங்கள் திருப்பி பணத்தை வாங்கிட்டோம். என்னன்னா அவர் வேலை என்னன்னா எல்லா சர்ச்சுக்கும் போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. சப்பாராபா பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்குறார். எல்லாரும் உடனே அல்லேலூயா சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஆமாம், நம்ம எல்லாம் இடத்துக்காக வாஞ்சியா இருக்கிறோம்ல. உடனே சொல்றது, எனக்கு கர்த்தர் ஒரு திசையை காண்பிக்கிறார், இந்த இடத்துல இதுக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு கர்த்தர் இடத்தை கொடுக்க போறார், அதை நானே வாங்கி தருவேன், கர்த்தருக்கு சித்தமானார். உடனே எல்லாரும் நடந்தது என்ன? இதோ இந்த இடம் இருக்குது, உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லி காசை வாங்கினவர் காசை வாங்கிட்டு திருப்பி ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. என்னன்னு கேட்டால், முடிச்சு கொடுக்க ஏன் அவசரப்படுறீங்க பாஸ்டர், கர்த்தர் மேலே உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அடப்பாவி, காசை எடுத்துட்டு வேலையை முடிச்சு கொடுக்காம நம்மளை கேட்குறாரு, உங்களுக்கு விசுவாசமே இல்லையா பாஸ்டர், கர்த்தர் செய்வார்னு உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசம்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ விசுவாசியா விஷ ஊசியா? இந்த மாதிரி ஒரு நபர் நிறைய பாஸ்டர்ஸை ஏமாத்திருக்கார். அவங்க சர்ச்சுக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கராக போகிறது, போன உடனே இந்த மாதிரி சொல்கிறது, உங்கள் சபைக்கு கர்த்தர் விஸ்தாரமாக இடத்தை கொடுக்க போகிறார், அதை கர்த்தர் ஏன் மூலமாக முடிச்சு கொடுக்க விரும்புகிறார். இதே காரியத்தை பல சபைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் பயங்கரமான சாபம். அந்த புஸ்தக சுருள் பறக்குதான், அதில் ஒரு சைடு அது எவ்வளோ நீளமா அதை வாசித்தீங்களே? 20 முழமும் 20 முழம் என்ன நீளம், 20 முழம் நீளம், 10 முழம் அகலம். யோசித்து பாருங்க, ஒரு முழம்ன்றது 1.5 அடி. அப்படின்னா 20 முழம்னா எவ்வளோ? 30 அடி. 30 ஃபீட்டுக்கு நீளம். சாபம் 30 ஃபீட் நீளம் சுருளில் எழுதப்பட்டுச்சான். யோசித்து பாருங்க, 30 ஃபீட்னா இங்கேருந்து அந்த கடைசி அந்த 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 இடத்து வரைக்கும், அந்த சேர் வரைக்கும் 30 ஃபீட்டு, 10 10 10 30 ஃபீட்டுக்கு சாபம் இருந்துச்சான். ஒரு மனுஷன் மேலே ஒரு வார்த்தை சாபம் வந்தாலே அது பயங்கரம் தாங்க முடியாது. 30 அடி நீளத்துக்கு சாபத்தை எழுதுனா எவன் தாங்கிறது? 30 அடி நீளத்துக்கு சாபம். அப்புறமா 10 முழம்னா 15 அடி, 15 அடிக்கு அகலம். அவ்வளோ பெரிய புஸ்தக சுருளில் ஒரு பக்கத்தில் திருடுறவன் மேலே சாபம், இன்னொரு பக்கம் தவறா ஆணையிடுகிறவன், பாஸ்டர்ட்ட நான் இதை செஞ்சிடுறேன், இதை நான் முடிச்சிடுறேன்னு சொல்லி இதை தவறா ஆணையிடுகிற நபர்கள். பாஸ்டர்ட்ட யார்கிட்டையுமே ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்திடாதீங்க. என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமே ஒரு நபர் தான். அவர் வந்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கான்னு சொன்னோன்னே நான் உடனே புல்லரிக்கப்பட்டேன்.
அவர் கிறிஸ்தவர் இல்லாத நபர். எங்கள் அம்மாட்ட சொல்கிறார், உங்கள் மகனுடைய தங்கச்சிக்கு நானே கல்யாணத்துக்கான காசெல்லாம் கொடுத்துருவேன். நம்பி நான் எல்லா பணத்தையும் கொடுத்தேன், நகையை அடமானம் வச்சு கொடுத்தேன், கிரெடிட் கார்டை தேய்ச்சேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னை ஏமாற்றிட்டான். அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். 1998 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியா போய் வாழ்க்கையான வேணாண்டா சாமின்னு சாவறதுக்கு போனேன். என்ன தான் கத்தர் மாற்றி கொண்டு வந்தார். அன்னைக்கு எனக்கு ஒன்று எனக்கு கத்தர் புரிய வச்சார், சாத்தானும் வேதம் ஓதுவான். யாரும் உங்கள்கிட்ட வந்து வசனத்தை சொன்னால் உடனே புல்லறிகிறாதீங்க. எனக்கு கூட இருந்த அசிஸ்டண்ட்டு அவன் எனக்கு சொன்னான், அண்ணே நம்ம சபையில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறது ரொம்ப ஈஸிண்ணே. தயவுசெய்து சபை மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அடிக்கடி புல்லரிக்க வேண்டான்னு சொல்லுங்கள். ஏன் அவன் சொல்கிறான், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நான் கண்ணு மூடி சொல்ல வேண்டியதில்லை, நானே சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு லைனாக சொல்கிறான். கர்த்தர் உங்களுக்கு பெரிய இடத்த கொடுப்பார், விஸ்தாரமான இடத்த கொடுப்பார். அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஆயிரம் ஜனங்கள் வருவாங்க. ஸ்டேடியம் கட்ட போகிறீங்க. அவன் கேட்டான், உங்களுடைய சபையை கடந்த 5 வருஷம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யார் யார் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னு தெரியும். அத்தனையும் நோட்ஸ் எடுத்தாலே அசால்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம். உங்கள் மக்கள்லாம் பூரி படைஞ்சிருவாங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டு பூரி படைஞ்சு அவங்களுக்கு காணிக்கை அள்ளி கொடுப்பீங்க. நான் சொன்னேன், இப்போல்லாம் நாங்கள் புல்லரிக்கிறதும் இல்லை. Be careful about some people to come and prophesy. கத்தர் மேலே பொய்யான இடுகிறது, அதெல்லாம் ரொம்ப தவறான காரியம். கத்தர் இதையெல்லாம் கேன்சல் பண்ணுவாராக. இந்த எல்லா சாபங்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும். நான் உங்களுக்கு பல காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் லைனாக நான் போட விரும்புகிறேன். இந்த எல்லா சாபங்களையும் உடைக்கணும்னா இன்றைக்கி நம்ம ஒரு காரியம் செய்யணும். என்ன காரியம் செய்யணும்னா சாபத்தை ரினவுன்ஸ் பண்ணணும். சொல்லுங்கள் ஆமென், அல்லேலூயா. சாபங்களை முறிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதி கொள்ளுங்க. சாபம்னு ஒன்று கிரியை செய்துன்றதை நம்ம முதலாவது கண்டறிய வேண்டும். யூ ஷுட் ஃபைண்ட் வாட் இஸ் த கர்ஸ் தட் இஸ் இன் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் என்ன சாபம் இருக்குதுன்றத முதலாவதாக கண்டறிய வேண்டும். ரெக்கக்னைஸ் வேர் இஸ் த கர்ஸ். 3ஆம் 4ஆம் தலைமுறையிலிருந்து சாபம் வரலான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சாபம் என்ன இருக்குதுன்னு கண்டறிய வேண்டும். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு காலையில் நம்ம வாசித்தோம்ல, எத்தனாவது வசனம்? 2வது வசனம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ காரணத்தோடு இருக்கிற சாபம் தங்கும். என்ன காரணம்னு கண்டறியணும். ஃபைண்ட் த ரீசன் ஃபார் த கர்ஸ். Number 2, repent of all the sins. நம்முடைய எல்லா மீறுதல்கள், பாவம் இருந்தா அங்க சாபம் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையும். இல்லாவிட்டா என்ன பண்ணுமா? பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அதுக்கு பேர் தான் சாபம். பாவம் வாசப்படியிலேயே படுத்திருக்கிறது ஒரு சாபம். ஸோ அதை இன்னைக்கு கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்யணும். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். 3வது, இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம கேன்சல் பண்ணணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை எல்லாரும் இன்னைக்கு இந்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ஜெபிக்க போறோம். நம்பர் 1 என்ன சொன்ன? சாபத்தை கண்டறிய வேண்டும். 2வது மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். 3வது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை எல்லாம் நீங்கள் ரினவுன்ஸ் பண்ணணும். தமிழ் அதுக்கு என்ன சொல்றது? அவைகளை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எதிரடையாகவும் உங்களுக்கு விரோதமாக இருக்கும் கையெழுத்தை அவர் குலைச்சு போட்டு சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ அந்த வசனங்களை சொல்லணும்.
எழுதிக்கோங்க. அந்த வசனங்களை சொல்லி அவர் நாமத்தை சொல்லி அவைகளை ரீனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த சாபம் போயிடும். அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம், சாபங்கள் உடைக்கப்படுகிற இடம். இந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, ஜபத்தில் இருங்க. ஆவியானவர் இப்போ விடுதலையை கொடுக்குற நேரம். இந்த நேரம் ஒரு பெரிய விடுதலையை சபையில் உங்கள் லைஃப்பில் அவர் ஊற்ற போகிறார். எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆக விடாதீங்க. ஆண்டவர் இப்பொழுது விடுதலையை கொடுக்க போகிறார். ரொம்ப முக்கியமான டைம். இந்த நேரத்தில் கர்த்தர்ட்ட விடுதலை பெற்றுக்கொள்ளணும். நாலாவது காரியம் அதுக்கு எதிர்த்து நிற்கணும். யாக்கோபு 4:7 சொல்கிறது, யாக்கோபு ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சரி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாராவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போனா நீங்க எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு அந்த சாபத்துக்கு எதிர்த்து நிற்க போறீங்க. எதிர்த்து நின்று அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 5வது, யூஸ் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தைகளை பிரகடனப்படுத்துங்க. ஆண்டவர் சொன்னார்ல, லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த எத்தனை காரியம் சொன்னேன்? 5 காரியம் சொன்னேன்ல. இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. முதலாவதாக, நீங்க இயேசுவை இதுவரை ஏற்றுக்கொள்ளலன்னா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா தான் your faith in Christ is the weapon to defeat Satan. Number 2, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். அவர் வார்த்தைகள் சொல்லுகிறதை நீங்க செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். கீழ்ப்படிதல், obedience to the word of God. Number 3, உங்கள் தலைமுறைகளில் இருக்கிற சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருமானால் அவைகளை இன்னைக்கு அறிக்கை செய்து உங்க ஜெனரேஷனல் கர்சஸை கேன்சல் பண்ணி கிளென்ஸ் பண்ணணும். தலைமுறை சாபங்களை நீங்கள் அறிக்கை செய்ய போறீங்க. ஆண்டவரே, என் தலைமுறைகளில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்ல போகிறோம். அடுத்தது 4வதாக, மற்றவங்களை மன்னிக்க போகிறோம். forgive others. மற்றவங்களை மன்னிக்கணும். 5வது, உங்கள் வாழ்க்கையிலையோ உங்கள் குடும்பத்திலையோ யாராவது அஞ்சனம் பார்க்குறவங்க, நாள் பார்க்குறவங்க, குறி கேட்குறவங்க, மந்திரவாதி கிட்ட போனவங்களா இருந்தால் அதையெல்லாம் கர்த்தர் கேன்சல் பண்ணணும்னு ஜெபிக்கணும். கர்த்தர் உங்கள் நிமித்தமாக அதை கேன்சல் பண்ணுவார். அல்லேலூயா. 6வது, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்கள் இருந்துச்சுன்னா அவைகளை எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு எடுத்து போட்டுடணும். யூ ஹாவ் டு டூ அ ஸ்ப்ரிங் கிளீனிங். எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறதுல ஜெபத்தில் தரித்திருக்கணும். ஆவியில நிரப்பப்பட்டிருக்கணும். பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும். We are the armor of God at all times. நல்ல கிறிஸ்தவ நண்பர்களோடு ஆவிக்குரிய சபையிலே ஐக்கியம் கொள்ளுறவனா இருக்கணும். Be in good fellowship with spirit filled Christians. அடுத்தது, ரைட் கம்பெனி ரொம்ப அவசியம். அடுத்ததா, praise God in all circumstances. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். புலம்ப கூடாது, முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் அதை எல்லாம் மாற்றுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற அந்த கற்பத்தில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்க போறார். பொருளாதார தடைகள், வறுமையை கர்த்தர் உடைக்க போறார். அநேகருக்கு இன்னைக்கு கர்த்தர் விடுதலையை தர போறார். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள்
கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் இ ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.